ஸோ நாங்கள் கணக்கை செய்வோம். ஒரு கார் உண்டு, ஒரு பாதை உண்டுல ஒரு கார் ஒன்று போகுதான், ஒரு கார் ஒன்று போகுதான். திணிவு வந்து m கிலோகிராம் ஆகவே mg நிறை. தடை விசை ஒன்று தாக்கும் r. ஸோ இட உந்து விசை ஒன்றிக்கும் f. ஸோ அடுத்தது u km/h மாறா கதியில போகுதான். ஆகவே r முடிவல் வந்து 0. இவ்வளவுதான் எங்களுக்கு செல்லிக்கிறாங்க. சரியா? p கிலோவாட் வலுன்னு சொல்லி செல்லிக்கிறாங்க. சரியா? ஸோ நாங்கள் வந்து இந்த யூவை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே மாற்றுவோம். யூ இந்த இடத்துல மாற்றி எழுதினோம்னு சொன்னால் யூ தர 5/18 ஆக 5 u/18 ms-1 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? இப்போ நான் வந்து இயக்கத்துக்கு நாங்கள் ஆற காணணும். இயக்கத்துக்கு கிடை திசையில f = ma பிரயோகிச்சோம்னு சொன்னா எப்படி வரும்? f - r = m தர 0. f வந்து 0. ஆக f = r வந்து முதலாவது சமன்பாடு. சரியா? அடுத்தது ரெண்டாவதா நாங்கள் யூஸ் பண்ண போறோம். இவரை ரெண்டாவதா இயக்கத்துக்கு p = fv பிரயோகிக்க போறோம். பிரயோகிச்சோம்னு சொன்னா p வந்து என்னன்னு சொல்லிக்கு எங்களுக்கு p வந்து எங்களுக்கு செல்லிக்குது p கிலோவாட். ஆகவே p தர 10/3 சமன் f வந்து நான் போடுவோம் f சார 5 u/18. ஸோ எப்படி வரப்போகுது? p தர 10/3 5u சமன் f க்கு சமன். ஆகவே உங்களுக்கு தெரியுமானா r = f. ஆகவே இதை மேலங்கில 2ஆல பெருக்கினா 36,3600 p/u சொல்லி வரும். இதுதான் ஆர்ட ஆன்சர். சரியா? ஸோ இதுதான் எங்களுக்கு முதலாக சொல்லிடுற. அடுத்த சொல்லிக்கிற இப்போது என்ஜின் தொடுப்பு அகற்றப்பட்டு தடுப்புகள் பிரயோகிக்கப்படும் போது. சரியா? இது வந்து என்னன்னு செய்யற ஒரு மாறா கதியில எக்ஸலரேட் பண்ணி கார் பெய்த்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா எக்ஸலரேட் விட்டுட்டு பிரேக் அடிக்கிறாரு. சரியா? கார் s மீட்டர் தூரத்தில் ஓய்வுக்கு வருகின்றது. தடை வந்து அதே மாதிரி ஈக்கிறன்னு சொல்லி கருத்தில் கொண்டு அமர்முடுகும் விசைய காண சொல்லுகிறேன். சரியா? அதை பிரேக் அடிச்சதால எவ்வளோ இதுல அமர் முடிச்சுன்னு காட்ட சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நாங்க சின்ன ஒரு படம் கொண்டு வரைஞ்சோம்னு சொன்னா இப்ப இந்த இடத்துல வந்து கார் வந்து அந்த வேகத்தோட வைத்து கொண்டிருக்குது. சரியா? இந்த இடத்துல தான் கடைசா கார் வந்து அந்த வேகத்தோட வைத்து கொண்டிருந்து. என்ன வேகம்? 5 u/18 வேகம் ms-1. ஸோ நிற தாக்கிக்கும் mg, தடை விசை அதே தடை விசை ஒன்று இந்திக்கும்.
ரெஸ்ட்டுக்கு இந்த தடை விசை ஆர் அப்படி ஏந்திக்கும். அடுத்ததா ஒரு அமர்முடுக்கும் விசை ஒன்றும் தாக்கி, சரியா? இந்த இடத்துல இன்னொரு விசை ஒன்று தாக்கிக்கும், அமர்முடுக்கும் விசை உண்டு. அவரை ஆர் பிரேக், சரியா? நான் வந்து ஆர் பீன்னு சொல்லி போட்டு அந்த பிரேக்கால வந்து விசை, அந்த அடிச்சத்தோட பிரேக்க இவர் எவ்வளவு தூரம் வராரு? எஸ் தூரம் கார் வந்து இந்த இடத்துல எஸ் மீட்டர் தூரத்தில் ஓய்வுக்கு வருகின்றது. இந்த இடத்துல என்ன வி வந்து 0, சரியா? இங்கேயும் மேல் நோக்கி ஒரு எஸ் என்ற அதே விசைக்கும் மருதாக்கம், இங்கேயும் அந்த மருதாக்கம் இருக்கும் எஸ், கீழ் நோக்கி எம்ஜி என்ற விசைக்கும், அதே போல கீழே ஆர் ஈக்கும் ஆர்பியும். சரி, ஆகவே நான் கீழே செய்வோம். தடுப்புகள் இல்லாட்டி தடுப்பு பிரயோகிக்கப்பட்டதன் காரணமாக ஏற்பட்ட அமர்முடுக்கும் விசை ஆர்பி என்க. இது ஆறுன்ற விசை வந்து ரோட்ல அப்படியே இருக்கிற, சும்மா எந்த வாகனமும் போனாலும் அதை தடை விசைக்கிற அந்த தார், இந்த ரோட்ட தாராலையோ என்னமோ அத தொடுகையின் காரணமாக ஒரு ஜஸ்ட் ஒரு உராய்வு, சரியா? அதாலதானே டயர் சுத்துற, உராய்வு இல்லாட்டி டயர் சுத்தாதே. ஸோ அந்த இருக்கிற உராய்வு, இது ஆர்பி வந்து எக்ஸ்ட்ராவா பிரேக் அடிச்சதால வந்து விசை, சரியா? ஆகவே ஆர்பி என்க. அடுத்தது காரின் இயக்கத்துக்கு, காரின் இயக்கத்துக்கு எங்களுக்கு ஆர்பியை தான் காண செல்லுகிற. எதை பாவிச்சாலும் எங்களுக்கு இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் நாங்க இப்போ ஒரு தொடர்பு கொண்டு எடுக்கணும். இதுல ஆன்சர்ல பாருங்க, உங்களுக்கு இந்த ஆர்பி ஆன்சர்ல வந்து உங்களுக்கு எஸ் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்குது. ஆகவே அந்த தூரம் எல்லாம் சம்மந்தப்படணும். ஸோ என்ன செய்யலும் உங்களுக்கு சும்மா ஐடியா, இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்முடுகளை பத்தி எந்த ஒரு கருத்தும் செல்லில்லை, அப்படித்தானே? ஆகவே உங்களுக்கு இயக்க சமன்பாடு பாவிச்சேலா, சரியா? இயக்க சமன்பாடு பாவிச்ச அப்படி ஐடியா வந்தாலும் அது சரி வராது, ஏன்னா விசை சம்பந்தப்படாது, அப்படித்தானே? விசை வந்து உங்களுக்கு ஐன தொடர்பு படாது. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்க வந்து இந்த சக்தி காப்பத்தான் உங்களுக்கு பாவிச்ச வரும், சரியா? ஸோ டபிள்யூ சமன் டெல்லி இந்த ஈக்குவேஷன் நான் பாவிக்கிறேன், சரியா? டபிள்யூ என்னது? இப்ப இந்த திசையிலிருந்து இந்த இடத்துக்கு பொருள் போகுது, ஆனா டபிள்யூன்னு சொல்ற வேலை, வேலை வந்து சக்தி மாற்றம் இல்லாட்டி சக்தி விரயத்துக்கு சமன், செய்யப்பட்ட வேலை அதை ஏற்பட்ட சக்தி மாற்றத்துக்கு சமன், சரியாத்தான் செய்ய போறோம். இப்ப இந்த இடத்துல கூடுதலான சக்தி இந்திக்கும், இந்த இடத்துல குறைவான சக்தி இந்திக்கும், சரியா? நீங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, சரியா? அத சக்தி மாற்றம் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துக்கு செய்யப்பட்ட வேலைக்கு சமன். இப்ப பாரு, விசை வந்து இந்த திசையில தாக்கி இருக்குது, ஆனா விசையோட திசையில பொருள் அசைஞ்சிக்குது இல்ல, இங்க இது போகுது, விசை வந்து இந்த திசையில இருக்குது. ஸோ நான் வந்து எப்படி போட போறேன்னு சொன்னா மைனஸ் ஆர் பிளஸ் ஆர்பி இன்டு எஸ், விசையோட திசையில அசைஞ்சில்ல, அப்படித்தானே? ஸோ அடுத்ததா நான் எழுத போறேன் இறுதி சய ஆரம்பம் மாற்றத்தை எழுத போறேன், சரியா? மாற்றத்தை எழுதி நினைச்சுன்னா ஆஃப் எம் கடைசியில வேகம் 0 வர்க்கம் சய ஹாஃப் எம், வேகம் வந்து ஆரம்பத்துல 5u இன் கீழ், சரி 6u இன் கீழ,
5 வர்க்கம். ஸோ ஆர் பிளஸ் ஆர்பி இன்டு எஸ் சமன், இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி வரும்? இது ஃபுல்லா பூஜ்ஜியம் ஆயிடும். அதை ஹாஃப் எம் தர 25 u வர்க்கத்தின் கீழ் 324, 18 வர்க்கம் 324. ஸோ ஆர் பிளஸ் ஆர்பி உங்களுக்கு வரும் 25 mu வர்க்கத்தின் கீழ் 648 எஸ்ன்னு சொல்லி வரும். இந்த எஸ் வந்து எங்களை சைடுக்கு வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆர் தெரியும், உங்களுக்கு ஆர்பியை காணணும். ஆகவே ஆர்பி சமன் 25 mu வர்க்கத்தின் கீழ் 648 எஸ் மைனஸ் ஆர் வந்து 3600 ஆர் வந்து 3600 பியின் கீழ் யூ. இப்படித்தான் எங்களுக்கு ஆன்சர் தந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த பிரேக் அடிச்சதால வந்த தடுப்பு விசை. அப்படிதான் அவங்க அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க, தடுப்பலின் அமர்முடுக்கும் விசை. சரியா? இப்ப இது விளங்கிச்சா? அல்பா is me Atik 508 விளங்கிச்சா இது விஷயம்? ஸோ சரி, அப்ப அடுத்தது விலங்கலன்னு சொன்னா வட்டாயம் கேளுங்க. சரி, இல்லாட்டி இடையில அதான் நான் கேட்கிறேன். சாரி, கணக்கு முடிஞ்சதுக்கு போறோம், கடைசியில் அநியாயம். சரியா? ஸோ அடுத்தது இப்போது என்ஜின் சரி, என்ஜின் இன்னும் தொடுப்பாற்றப்பட்டிருப்பின் அதே தடையும் தடுப்பு விசையும் தாக்கும் போது u km/h எனும் வேகத்தில் ஆரம்பித்து கனநிலை ஓய்வுக்கு வரும் முன்னர் அக்கார் sin inverse 1/6 சரிவுள்ள மலை ஒன்றிலே மேல்நோக்கி செல்லும் என காட்டுக. இப்ப என்ஜின் இன்னும் தொடுப்பாற்றப்பட்டிருப்பின், இப்ப இதே விஷயம் வந்து அந்த அந்த கார் வந்து தொடுப்பாற்றப்பட்டு இப்படி ஒரு அந்த பிரேக் அடிக்கிறதால, சரியா, இந்த பிரேக் அடிச்சதால அந்த கார் வந்து ஒரு மலையில போனதுன்னா எவ்வளவு தூரம் போகும்னு சொல்லி கேட்டீங்க. சரியா? ஸோ நான் படம் ஒன்று வரைவோம். இது அல்பா சமன் sin inverse 1/r.
இப்ப இந்த இடத்துல போடுவோம். கீழ் நோக்கி mg இங்க ஒரு mg. சரியா? இப்ப இங்க ஒரு விசை தாக்கும் r. அடுத்தது இந்த இடத்துல ஒரு RB வந்து தாக்கும். சரியா? அதே விஷயம்தான் ஒரு மலையில நடந்தா எவ்வளவு தூரம் போகும்னு சொல்லி கேட்டிக்கிற. R உண்டு, RB உண்டு தாக்கும். இப்ப இங்கல வரக்குள்ள எத்தனை வந்துச்சு? 5u/18 ms-1 வந்துச்சு. சரியா? இப்ப மேல ஒரு மறுதாக்கம் s, இங்கே ஒரு மறுதாக்கம் s. சோ இந்த வேகம் வந்து 0 இருக்கும். சோ இவ்வளவு தூரம் போறேன்னு கேட்டீர. எவ்வளவு தூரம் போறேன்னு சொல்லி அவன் கேட்டீர. சோ அந்த தூரத்தை நான் வந்து இந்த இடத்துல அந்த தூரத்தை நான் வந்து டீன்னு சொல்லி எடுக்கிறேன். சரியா? டீன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சோ நாங்க எழுதுவோம், கணநிலை ஓய்வுக்கு கணநிலை ஓய்வுன்னு சொல்ற, கார் அப்படி மேல வைத்து பிரேக் அடிச்சோன்னு என்ன நடக்கும்? சரியா? கணநிலைக்கு ஓய்வுக்கு வரும் முன்னர் கார் சென்ற தூரம் டி மீட்டர் என்க. சரியா? சோ காரின் இயக்கத்துக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அதே மாதிரி வேலை சமன் சக்தி மாற்றம். சரி, வேலை சமன் சக்தி மாற்றம் இதுதான் நாங்க யூஸ் பண்ண போறோம். அதை பிரயோகிக்க. சோ நாங்க பாவிச்சோம்னு சொன்னா, ஆரம்பத்துல செஞ்ச மாதிரி விசையில போட்டா இங்க r பிளஸ் RB பிளஸ் அதோட mg sin alpha ஒருத்தரும் வருவாரு. mg sin alpha அவரும் கீழ் நோக்கி இழுக்கிற மாதிரி இருக்கும். சரி, அதுவும் எதிரா தொழிற்படும். ஆவே இன்டு டி. அடுத்தது சக்தி மாற்றம். இந்த இயக்க சக்தி மாற்றம் வந்து ஆரம்பத்துல ஒரு இயக்க சக்தி மாற்றம் வண்டிக்கும், மேல் ஒரு இயக்க சக்தி மாற்றம் வண்டிக்கும். ஸோ அதை நாங்கள் எழுதினோம்னு சொன்னா, இது உங்களுக்கு ரெண்டு விஷயம் உண்டு தான். இப்ப இந்த இடத்துல இயக்க சக்தி மாற்றம் நான் எழுதுறேன்னு சொன்னா இப்படி வரும், ½ m 0 மங்கள வேகம் மைனஸ் ½ m 5u/18 வர்க்கம். சரியா? அது இல்லாம நீங்க என்ன செய்ய இப்ப உதாரணத்துக்கு இந்த சக்தி மாற்றத்துல நீங்க அங்கல சைடுக்கு ஒரு அந்த அழுத்த சக்தி அதையும் வச்சு நீங்க கருதினீங்கன்னு சொன்னா இந்த mg sin alpha அங்கல சைடுல வரும். அவ்வளவுதான். சரியா? இந்த நிறை வந்து இந்த கெப் வந்து எப்படி வரும்? d sin alphaன்னு சொல்லி வரும். சரியா? சிம்பிள் விஷயம், கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ள தேவையில்ல. ஸோ இது சரி. இப்ப நாங்க பிரதியிடுவோம், எங்களுக்கு d காணும். சரியா? நாங்க d காண்றதுக்கு என்ன செய்வோம்னா, இப்ப r பிளஸ் RB எங்களுக்கு தெரியும். ஆகவே இவர் 0 ஆகும். அடுத்த ஸ்டெப் எது? r பிளஸ் RB பிளஸ் அழுத்த சக்தி கேஸ் என்னன்னு சொன்னாடா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துலயும் இந்த இடத்துக்கு இயங்கினதானே, இந்த இடம், அதாவது இந்த
முதலாவது இடத்துல இருந்து 2வது இடத்துக்கு பெய்த்து அந்த இடத்துல கனநிலை ஓய்வு அடைஞ்சிச்சு. சரியா? அங்கிருந்து அங்க போறதுக்கு இப்ப இந்த விசை மாற்றம் வந்து R பிளஸ் ஆர்பின்றது வந்து இந்த சக்தி மாற்றத்துக்கு சமனாயிக்கும் சொன்னா, இப்ப இதை நான் பூஜ்ய சக்தி மாற்றமா எடுத்தா இந்த இடத்துல எப்படி வரும் சக்தி? இந்த இடத்துல எப்படி இந்த ஹைட் வரும்? டி சைன் ஆல்பான்னு சொல்லி வரும். அப்படித்தானே? ஆக MGH தானே. ஆக இந்த இடத்துல வரப்போல உங்களுக்கு வரும் mg sin alpha d. சரியா? 0 மைனஸ் half m அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். சரியா? இங்கே R பிளஸ் ஆர்பி வரும். ஆகவே அது உங்களுக்கு சரியா அமையும். சரியா? இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல mg sin alphaன்னு சொல்லி வந்து அங்கல வந்து 0 சொல்லி வரும். ஸோ ரெண்டு மாதிரி எழுத போல ஒரே ஆன்சர் தான் உங்களுக்கு கடைசியில வரப்போகுது. சரியா? ஸோ அதை வந்து இந்த விசைய வந்து நாங்க வந்து அதை அழுத்த சக்தியோட சம்பந்தப்படுத்தாம அது வந்து வேலைக்கு நாங்க இங்களை கொண்டாந்து எழுதிக்கிறோம். சரியா? அதே விஷயத்தை இங்கல சைட்ல நாங்க எட் பண்ணிக்கிறோம். அங்கல சைடுக்கு எட் பண்ணாம இங்கல சைடுக்கு எட் பண்ணிக்கிறோம். சரியா? அதுதான் நீங்க நடந்துக்கிற. ஸோ அதை பெருசா யோசிக்க தேவையில்ல. ஸோ இப்போ R பிளஸ் ஆர்பி mg sin alpha into d சமன் மைனஸ் 2 வெட்டிப்படும் half m 5u இன் கீழ் 18 வர்க்கம். சரியா? விளங்கிச்சுன்னு நினைச்சிட்டேன். பெருசா மைண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அப்படின்னா நீங்க இது அழுத்த சக்தி மாற்றத்தை வேகத்துக்கு செல்றதை தான் நான் சொல்றேன். சரியா? அது அழுத்த சக்தி மாற்றத்தை நீங்க வேலைக்கு சம்மந்தப்படுத்துறதை தான் நான் சொல்றேன். ஸோ நீங்க அதை வந்து ரெண்டு மாதிரியும் எடுக்கலும். அந்த விசையால இயங்கின தூரத்தை வச்சு அது ஒரு வேலையாம எடுக்கலும். இல்லைன்னு சொன்னா அப்படின்னு சொன்னாடா இப்ப அழுத்த சக்தி மாற்றத்துல நிறை மாறுறது தானே. இப்ப இதே இந்த இடத்துல எம்ஜி இன்னொரு இடத்துக்கு போகுது, அதைத்தான் நாங்க செல்ல போறோம். ஸோ அதை வந்து நீங்க அழுத்த சக்திக்கு செல்லும் மேலும் இல்லாட்டி அந்த விசையை வந்து நீங்க கூறு பேசி வேலைக்கு செல்லும் மேலும். சரி, அதான் நான் சொல்ல வரேன். ஸோ விளங்கிக்கும்னு நினைச்சிட்டு அதை பெருசா மைண்ட் பண்ண தேவையில்ல. நீங்க இப்படி செய்யறன்னு செய்யணும், இல்லாட்டி அப்படி செய்யறாங்கன்னு செய்யும். சரியா? R பிளஸ் ஆர்பி mg sin alpha d. ஆகவே இப்ப R பிளஸ் ஆர்பி உங்களுக்கு எழுதலும் 25 mu வர்க்கம் கீழே 648 s பிளஸ் mg sin alpha into d சமன் half m இல்லாட்டி ஃபுல்லாக எழுதுறேன் நான். 25 mu வர்க்கத்தின் கீழ் 648. சரியா? இப்படி வரும். ஸோ இப்போ டி எழுதினு சொன்னா டி சமன் எப்படி ஆன்சர் இருக்குது 25 mu வர்க்கத்தின் கீழ் 648 தர 25 mu வர்க்கம் பிளஸ் mg s sin alpha இல்லாட்டி sin alphaக்கு நான் போடுவோம். sin alphaக்கு 1 கீழ் 6 mg sin alpha தர 648. S சரி. அது ஸோ கீழே வரும் 648 S. sorry இங்கே வரும் 648 S இன் கீழ் 25 mu வர்க்கம் பிளஸ் SMG
தர 648 தர 1 கீழ் 6 சொல்லி வரும். சரியா? ஸோ இது ரெண்டும் கட்டாகி உங்களுக்கு வரும் 25 சியா 25 MSU இருக்கா? சரியா? CLM இல்லையா? கீழ் M எல்லாம் வெட்டிப்படும், M எல்லாம் கட் ஆகும். ஸோ 25 SU வர்க்கத்தின் கீழ் 25 U வர்க்கம் பிளஸ் 648 GS இங்க 6 இது சுருக்கலுமா? பத்து 18 3ஆல சுருக்கலும். ஸோ இந்த 2 முறை 2 1 18 6 அதை சுருக்கினா 113 சொல்லி வரும், 108 சொல்லி. ஸோ கீழே உங்களுக்கு 108 சொல்லி ஆன்சர் வரும். GS சரியாடா? சரிதானே ஆன்சர்? ஆனால் அதில் பேப்பரில் வேற மாதிரி இல்லையா? சரி, ஓகே. அதை புரியுது. சரியா? என்ன இது 46 MB வர்க்கம் 648 S. ஸோ D 25 MB வர்க்கத்தின் கீழ் 648 S MB 25 MB வர்க்கம். நான் எழுதுற சரிந்தா சொல்றேன்? சரி மாதிரி நீ எனக்கும் SMG சரி, ஓகே. இன்னொரு கணக்கு செய்யலும். சரியா? ஸோ அதை கணக்கை நான் வந்து குரூப்ல போடுறேன், நீங்க அதையும் பாருங்க. 9வது கணக்கு. சரி, இல்லாட்டி சின்ன வேலை உண்டு. சரியா? நான் வந்து இப்போ உங்களுக்கு கணக்கு ஒன்று தரேன், இந்த கணக்கை எனக்கு குயிக்காக செஞ்சு அனுப்புங்க. சரியா? சிம்பிள் கணக்கு உண்டு. சிம்பிள் கணக்கு உண்டு. செய்ய இல்லாட்டி பிரச்சனை இல்லை, பட் ட்ரை ஒன்று பண்ணுங்க. நான் இப்போ குரூப்ல பார்த்துட்டு கணக்கை வாசிச்சு பாருங்க. சரியா? நான் அதை வாசிச்சு காட்டுறேன்.
சரி ஓகே, நான் கணக்கை வாசி காட்டுறேன், கொஞ்சம் குரூப்ல போட்டு இருந்து பாருங்க. மாராவலு பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று. மாராவலு 500 கிலோவாட்டிலே தொழிற்படும் என்ஜின் ஒன்று புகையிரத பாதை வழியே அளக்கப்படும் 196 120 பழைய சப்ஜெக்ட் ஒன்று 196 ஒன்றான சரிவு ஒன்றிலே மேன்முகமாக புகையிரதத்தை இழுத்து கொண்டு செல்கின்றது. என்ஜினுடன் புகையிரதத்தின் மொத்த திணிவு 2.5 தர 15 கிலோகிராம் ஆகும். அதன் கதி 24 கிலோமீட்டர் பவராக இருக்கும் போது ஆர்முடுகள் 0.2 ms-2 ஆகும். நான் இது ஆர்முடுகள் கதை செல்ல போல எப்படி செல்றேன்னு சொல்லி நான் விளங்கப்படுத்தினேன். அடுத்த புகையிரதத்தின் இயக்கத்திற்கு எதிரேயுள்ள மாறா தடையை நியூட்டனில் காண்க. 196 ஒன்றுன்னு சொன்னா நாங்க என்னன்னு படிச்சோம், அதுவும் நான் படிச்சு தந்துக்கிறேன். 196 ஒன்றுன்னு செல்றது வந்து நாங்க என்ன படிச்சோம், அதை ஹிண்ட மட்டும் சொல்றேன். அல்பா சமன் 1/196, சரியா? சைன் அல்பா சமன் இதைத்தான் 196 ஒன்றுன்னு சொல்லி சொல்றேன். முந்தி பழைய டைம்ல இப்படித்தான் செல்வாங்க, சரியா? ஸோ இதை கணக்கை நீங்க எனக்கு இப்ப செஞ்சு அனுப்பணும். குயிக்கா உங்களுக்கு டைம் இருக்குது, கிளாஸ் முடியல. இப்பே நீங்க இதை செஞ்சு அனுப்புங்க. நான் என்ன சரி விளங்கப்படுத்துறேன். இல்லாட்டி யார் சரி சரியா செஞ்சுன்னா நான் ஒரு குரூப்ல போட்டேன், சரியா? ஸோ குயிக்கா டைம் தரேன், நான் அதுக்குள்ள இதை கணக்கை செஞ்சு அனுப்புவோம் as soon as possible, சரியா? என்ன சரி சொன்னா குரூப்ல போடுங்க, இல்லாட்டி செட்ல போடுங்க, நான் பார்த்து சொல்றேன், சரியா?